இந்த சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், இன்னும் புதுசாக வருகிற கேன்சர், இன்னும் நிறையா சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த பூமியிலே இப்பொழுது அதிகமாக இருக்கிற காலத்தில் நான் பிரசங்கம் பண்ணுகிறது ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அதை ஆண்டவர் உங்ககிட்ட, சபையார்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவைகளுக்கு நடுவில் இருக்கிற உங்களுக்கு வல்லமை தேவைப்படுது. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, வாகனம் இருக்குது, நடுவில் அந்த பெட்ரோல் அந்த மிஷின்லேருந்து அந்த ஹோஸ் மூலமாக காருக்கோ பைக்குக்கோ நீங்கள் பெட்ரோல் போடணும். போட்டால் தான் எரிபொருள் நிறையும். உங்கள் காரோ பைக்கோ நின்றுக்கிட்டே இருந்து அந்த மிஷினும் அப்படியே இருந்தால், நான் பெட்ரோல் பங்குக்குள்ளே வந்தால் பரவாயில்ல போதும்னு நினைக்க முடியுமா? நான் உள்ளே போயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நிரப்ப முடியுமா? இல்லை, நம்ம டேங்கை திறக்கணும். சாவி போட்டு அந்த டேங்கை திறக்கணும். நம்ம இதயத்தை திறக்கணும். ரட்சிப்புக்குள்ள இருந்து அந்த பவரு, அந்த அந்த கனெக்ஷனே அதுதான். ஒருவேளை இன்னைக்கு நான் இயேசுவை நான் புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு தெரியல அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உறவு, அவரோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப அவசியம். அவர் நம்மை ரட்சிக்கிறார், அதோடு விட்டு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோடு பின்தொடர்ந்து வாக் பிஹைண்ட், என் பின்பாக வா, என் பின்பாக வா. கிறிஸ்தவர்கள் முடிந்தது என்று தங்கள் வாழ்க்கையை அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அது கிடையாது. பைபிள் படி சொன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் பின்பாக செல்ல வேண்டும். அதுதான் இந்த உபதேசங்கள் எல்லாம், சபை எல்லாம் இருக்கு. அப்பதான் நாம் நிற்க முடியும். அவ்வளவு கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு தேவை டுனாமிஸ், பவர் தேவை.